இப்போ வந்து நம்ம சஜ்பை த லேக்ல இருந்து கலு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். நாகேஸ்வர் டெம்பிள்ன்ற ஒரு பிளேஸ்ல கார் பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நம்ம நடந்து போனால் அந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இப்படி தான் போகணும் 40 மினிட்ஸ். ஆப்போசிட்டாக தெரியுதா, அதுதான் வந்து அந்த மலை, அங்கே தான் இருந்த அந்த ஃபால்ஸ் வந்து விழுகுது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி போகிறோம். கோடையோட சவுண்ட் எப்படி இருக்குது. இது வேகமாக நடந்தால் தான் நம்ம பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். நான் நடக்கிறதுக்கு 1.5 hours ஆகும்னு சொல்கிறேன். மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா மனசோடு தேனி வாக்குதா. ஃப்ரண்ட்ல என் ஹஸ்பண்ட் போயிட்டு இருக்கிறாரு. இந்த பாதியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வரல, தண்ணி வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கு சுத்தமாக வந்து பாதை தெரியாது. ஃபால்ஸ் காட்டுறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஹெல்ப்பரை வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். எத்தனை நீரோடைகளை எல்லாம் தாண்டி போகிறோன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கீழே விழுந்தா. இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். பச்சை பசேல்னு நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நெதர்லாண்டு, ஸ்காட்லாண்டு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸோடு வர்றப்ப வந்து உங்களுக்கு வந்து இங்கே டயர்டே தெரியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தது தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது. இப்படியே போகணும். என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல, மேபி இது வைல்டு. இங்கே ரோடு பரவாயில்ல, நிறைய ஸ்னேக்கோட ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. எலியில் ஸ்னேக்கும் இருக்கும். இப்படியே நம்ம ட்ரெக்கிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எல்லோ ஃப்ளவர்ஸ். தூரம் நடக்கிறோம் பாருங்க, முடியல. இப்போ மழை இல்லாமல் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நடக்க. இல்லை, நான் காலில் வச்சுக்கிறேன். இப்போ வேறு வழியே கிடையாது, தண்ணியில் காலை வச்சு தான் ஆகணும். ஷூவெல்லாம் நனைஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் வர்றது கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து இது கமர்ஷியலாக வந்து எல்லா வெஹிக்கிள்ஸும் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. எப்படி இருக்குது பாருங்க, லஷ் க்ரீனா. இதெல்லாம் பேஷூர் லேண்ட். ஒரு ஒத்தேடி பாதையில் உள்ளே போகிறோம். அது இந்த லானை விட்டு அப்படியே வெளியே வரோம். இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமான பாதையாக இருக்குது நடக்கிறதுக்கு. வேறு பாதையில் போகிறாங்க, நாங்கள் வேறு பாதையில் போகிறோம். ஆப்போசிட்டாக தெரியுது ரிவர்ஸ் வாட்டர் ஃபால். போய் நம்ம பார்க்கலாம். நிறைய மக்கள் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். ட்ரெக்கிங் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் அப்படியே நியர்பையாக போய் பார்க்கலான்னு கீழே போகலாம். மேடு பள்ளங்களை தாண்டி கஷ்டப்பட்டு ஃபைனலாக நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் பாருங்க, நடக்கிறது ரொம்ப வலிக்குது. எங்கே விழுக போகிறேன்னு தெரியல. வாட்டர்ஃபாலோட ரிவர் வந்து எப்படி போகுது பாருங்க. தண்ணி வந்து கீழே கொட்டி அதோட ஃபோர்ஸ்லேயே அப்படியே மேலே போகுது தண்ணி. அப்படியே நீ விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இங்கே நடக்கிறதே பயமாக இருக்குது. ஆசை மாமாய், ஓ மை காட், நான் உன் கூட சேர்ந்து வந்தா நீ என்னைய விட்டுட்டு முதல்ல சாப்பிட்றதுக்கு ஓடிட்டேன். நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ரொம்ப தூரமாக இருந்து நடந்து வந்திருக்கிறோம். இங்கே இதுதான் ராவணன் மூவியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன் வந்து இங்கே தான் எடுத்துருக்குறாங்க. இந்த லொக்கேஷனில் தான். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ட்ரெக்கிங் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மவுண்டனோட எட்ஜில் வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னு பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன் இங்கேருந்தே. அது மேலே தான் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ இது ஆப்போசிட்டாக இருந்து உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், உங்களுக்காக வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நிறைய ரூட் இருக்குது.
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேஸ் கேம்ப் போனால் வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே விழுகிறத பார்த்து நம்ம அதில் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அது வந்து ஒரு ஜிப்லைன் வழியாக வந்து ஒரு ரிவரை கடந்து வரணும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து டேபிள் டாப்பு, அதில் வந்து இந்த ரிவர்ஸை போகிறப்ப நீங்கள் எதையாவது தூக்கி போட்டு உங்களுக்கு ரிவர்ஸில் போகிற வியூ பார்க்கலாம். இருக்கிறத நீங்கள் ஆப்போசிட்டாக பார்க்கணுன்னா இந்த பிளேஸ்க்கு வரணும். ஸோ நம்ம எங்கே போகிறோம், அதாவது எந்த பிளேஸ்க்கு நம்ம போகிறோன்றது தெரிஞ்சுட்டு ஒரு லோக்கல் ஹெல்ப் மூலமாக நீங்கள் வாங்க. ஏன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பெல்லாம் இங்கே காட்டாது, இங்கே டவரும் இருக்காது. அதனால காசுலாம் நீங்கள் கையில் வச்சுட்டு நல்லா தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் வந்து பாருங்கள். This is my favorite destination. சூப்பரான ஒரு இது வந்து உங்களுக்கு நான் அழகா வீடியோ கவர் பண்ணியிருக்கிறேன். பார்த்த வாட்டர் ஃபால் எதுவுமே கண்ணுக்கு தெரியல, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான், இதுக்கு மேலே நம்ம கண்ணு தெரியாது. ஓகே பாய். சுத்தமாக ஒன்றுமே தெரியல எந்த இதுவுமே.